ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிலைவாசலை ஏன் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். அப்போல்லாம் தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிலைவாசலில் உட்காரும் போது திட்டுவாங்க. வாசப்படியில் உட்காராத, கதவை ஆட்டாத, சத்தம் கொடுக்காத, தாப்பால் ஆட்டும் போது அதுமாதிரி ஆட்டக்கூடாது, அப்படி தத்திரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசலில் தும்பக்கூடாது, தலை வச்சு படுக்கக்கூடாது. இது எல்லாமே மகாலட்சுமியையும் நம்ம குலதெய்வத்தையும் அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இதனால் நிறைய எதிர்மறையான ஆற்றல் தான் நிறைய வெளிப்படும். அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பண வரவு கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். காசு பணம் வர்றது தடையாகும் போதே நம்ம வீட்டில் நிறைய கடன் தொல்லை, பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாலே குலதெய்வங்கள் தான் ஃபஸ்ட்டு நமக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த குலதெய்வம் வாசம் பண்ணுற நிலைவாசலில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு வர்ற ஆபத்துக்களெல்லாம் அவங்களே தடுத்து நிறுத்திடுவாங்க. சில சமயங்களில் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, தப்பாடா தலைக்கு தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், பேசுவோம். அதுக்கு காரணம்லாம் இது தான். நிலைவாசலை சுத்தமாக வச்சுருக்க வீட்லேயும் அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் விளக்கேற்றிக்கிட்டு வர்ற வீடுங்கள்லாம் பாருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுருந்தா இனிமேல் நம்ம அதை மாதிரி செய்யாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கவுங்களும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம சாஸ்திரங்களையும் பழைய வழிமுறைகளையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம். இனிமேல் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு இது கேலி கிண்டலாகவே போயிடுச்சு. இப்போ வாசலில் இப்படி கோலம் போடுறீங்க, மெரிச்சிட்டு தான் உள்ளே போகிறோம், ஏம்மா இப்படி கோலம் போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தான். எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வருது தான். இப்போ வெளியில் கரகம் வருது, இல்லை தேர் வருது, சாமி வீதி உலா வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வாசல் தெளித்து கோலம் நல்லா பெரிய கோலமாக போட்டு கலர் கொடுக்குறோம். சாமி போன பிறகு என்ன பண்ணுறோம், அதை கலைக்காமல் பார்த்துக்க முடியுமா? எப்படி பார்த்தாலும் எல்லாருமே கலைப்பாங்க தான். இதுக்கு சிலதெல்லாம் இப்போ காவடி எடுக்கிறாங்க, கோலம் போடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நேராக காவடி நிற்கும் போது நம்ம தண்ணி ஊற்றி அந்த பாத பூசை பண்ணும்போது கோலம் கலைய தான் செய்யும். எப்பயுமே போடுற கோலம் கலையாதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம மகாலட்சுமியை வரவேற்கிறதுன்றது கோலம்தான். இப்படி நிலைவாசலில் கோலம் போடுறப்ப பச்சரிசி மாவில் தான் போடணும். கோலம் அழகாக இழுக்கிறதுக்கு வரல அப்படின்றதுக்காக தான் நான் கோல மாவில் பச்சரிசி மாவு கலந்து போட்டிருக்கேன். நிலைவாசலுக்கு ஒரு ஓரமாக நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், அது மாதிரி வச்சு விட்டுருங்க. இதை எறும்புகள் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஜீவராசிகள் சாப்பிட்றப்ப நம்ம கர்மாலாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசப்படியில் வைக்கிற மஞ்சளில் கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு நிறைய பூசி, குங்குமம் நல்ல சிவப்பு கலராக இருக்கும் பாருங்கள், அந்த குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சு விட்டுட்டு வாசனை நிறைஞ்ச பூக்கள் எது இருக்குதோ அதை 2 பக்கமாக வச்சு விட்டுருங்க. நெய் தீபம் போட்டுருங்க, 2 விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி 2 வேலையும் செய்ய முடியல அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது ஃபாலோ பண்ணுங்கள். இதை பிரம்ம முகூர்த்த டைமில் செய்யுங்க, ரொம்ப நல்லது. வேலைக்கு போகிறவங்க அப்படி எங்களால் செய்ய முடியல அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில், அப்புறம் மற்ற விசேஷ நாட்களில் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வரலாம். நம்ம வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், வர வேண்டிய பணம் நம்மளுக்கு வராமல் தடங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண் திருஷ்டி தான் காரணம். அதெல்லாம் இந்த நிலைவாசப்படி பூஜையால் நம்ம போக வைக்க முடியும். அவங்கவுங்களுக்கு என்ன குலதெய்வமோ, ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, அதுக்கு தகுந்த இப்போ பூசையை போட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், 2 வேலையுமே செய்வாங்க. கோலம் போடுறது, நிலைவாசலை சுத்தமாக கழுவி விட்டுட்டு மஞ்சள் தடவி 2 வேலையுமே கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு வருவாங்க. காலையிலையும் மாலையிலையும் இப்படி செஞ்சுட்டு வந்தால் மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறைய இருக்குது அவங்களுக்கெல்லாம். நம்ம தான் அதை மறந்துட்டோம்.
கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய பார்க்குறோம் நம்ம. ஒரு வேளை பண்ணாலே நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். அப்படிலாம் யோசிக்காமல் 2 வேளையும் அகல் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. தீபம் முக்கியம் அப்படின்னாலே தூபமும் முக்கியம். சாம்பிராணி கண்டிப்பாக போடுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நம்ம பண கஷ்டமும் மன கஷ்டமும் விலகி போயிடும். இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வீடும் அழகாயிடும். அழகுன்ற வார்த்தைனாலே மகாலட்சுமி தான். நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம பாரம்பரியத்தை பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நிறைய சூட்சுமங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இனிமேவாவது ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நல்லா இருப்போம். நமக்காக எவ்வளோ விஷயம் நம்ம மெனக்கிட்டு செஞ்சுக்கிறோம். அதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்களுக்காகவும் டைம் ஒதுக்குங்க. பிரம்ம முகூர்த்த டைமில் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.